அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணை அதிரசம். அரிசி மாவில் அதிரசம் செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட திணையை வச்சு அதிரசத்தை ஈஸியாக நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அரிசி மாவில் செய்கிறதோட டோட்டலி டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர், அதாவது கிறிஸ்பியான அவுட்டர் சைடும் ரொம்ப சாஃப்டான இன்சைடும் இருக்கிற இந்த அதிரசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். திணை அதிரசம் செய்கிறதுக்கு நான் 1 கப் திணை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் மெஷர்மெண்ட். இதை நல்லா 2லேருந்து 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த திணை அரிசியை 2 மணி நேரம் கட்டாயமாக ஊற போடணும். அப்போ தான் திணை அரிசி நல்லா ஊறி நம்ம காய போட்டு அதை எடுக்கும்போது அந்த மாய்ஸ்சர் அந்த அரிசியில் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அதிரசம் மாவுக்கான பதம் கிடைக்கும். ஸோ கட்டாயமாக 2 மணி நேரம் ஊற போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திணை அரிசி நல்லா ஊறிடுச்சு. இனிமேல் இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் இதை ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். காட்டன் கிளாத்தில் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் காய விடுங்க. நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, திணை அரிசியை ரொம்ப நேரம் காய விட்டுறாதீங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் எஸ்கேப் ஆகிடும். 2லேருந்து 3 மணி நேரம் போதுமானது. நம்ம அரிசியில் அதிரசம் செய்யும்போது அரிசியை பிடிச்சி விட்டோன்னா எப்படி கொஞ்சம் அரிசி கையில் ஒட்டுதோ அதே மாதிரி திணை அரிசியும் கையில் ஒட்டணும். இப்போ சரியாக 3 மணி நேரம் ஆயிடுச்சு. திணை அரிசியை இப்படி எடுத்து கையில் டைட்டாக பிடிச்சு பார்த்து விட்டோன்னா கொஞ்சம் அரிசி கையில் ஒட்டணும். அதில் மாய்ஸ்சரும் இருக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இனிமேல் நம்ம இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம காய வச்சிருக்கிற திணை அரிசியை சேர்த்துக்கிட்டு நம்ம எப்படி அதிரசத்துக்கு மாவை அரைப்போம் அதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஒரு ஃபைன் பவுடராக ஆயிடுச்சு. ஆனாலும் இது ஈரப்பதம் இருக்குது. இந்த மாவை இப்படி நம்ம பிடிச்சி விட்டோன்னா அது ஷேப்பை ஹோல்ட் பண்ணணும். இதுதான் கரெக்டான மாவுக்கான பதம். அடுத்ததாக நம்ம மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். இது நார்மலாகவே நம்ம அதிரசம் செய்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். திணை அரிசி நல்லா ஊறின காரணத்தினாலையும் அதே மாதிரி அதில் மாய்ஸ்சர் இருக்கிற ரீசன்னாலேயும் நம்ம அரைக்கும்போது நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு அதில் ஒரு கோர்ஸான மாவு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு அந்த மாதிரி மாவு இருந்துச்சு. பட் அது ரொம்ப ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு சிட்டிகை போலியே தான் இருந்துச்சு. அதனால நான் அந்த மாவை டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கம்மியான குவான்டிட்டி தான் எனக்கு கோர்ஸான மாவு இருக்குதுன்னு. இப்போ மாவை ஃபுல்லாக நான் சலிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி ஷேப் ஹோல்ட் பண்ணுது. இப்போது இந்த மாவுலேருந்து மாய்ஸ்சர் எஸ்கேப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். நான் எந்த துணியில் திணை அரிசியை மூடி வச்சேனோ அதுலேயே கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருந்துச்சு. அதை வச்சு நான் டைட்டாக மூடி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது பாகு காய்ச்சிடலாம். 1 கப் திணை அரிசிக்கு 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை எனக்கு எப்போவுமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக யூஸ்வலாக சேர்த்துக்காதீங்க. ஏன்னா பாகு ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். மொத்தமாகவே எனக்கு பாகு ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கு மேலே ஆகலை. இப்போது டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் வெள்ளைப்பாகு நான் சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா இது ஷேப்பே ஹோல்ட் பண்ணல, தண்ணியிலே கரைஞ்சி போயிடுது. அடுத்த 1 நிமிஷம் கழித்து நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாகு. அதை எடுத்து நான் ட்ராப் பண்ணி பார்க்குறேன் தண்ணியில். இதுவும் ஷேப் ஹோல்ட் பண்ணல, பட் சேர்க்க முடியுது. இதுவும் கரெக்டான ஸ்டேஜ் கிடையாது. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது ஒரு 30 செகண்ட் கழித்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே பாகும் திக்காயிடுச்சு. எடுத்து தண்ணியில் ட்ராப் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நல்லா திக்காக விழுது. அதே மாதிரி அதை ஒன்றா திரண்டு வருது. இதை எடுத்து வெளியே பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஷேப்பும் ஹோல்ட் பண்ணும், அதே மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. பாகு காய்ச்சும் போது முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் செய்யணும். இப்போது இதை குவிக்காக கொஞ்சம் கூட நேரம் கடத்தாமல் நம்ம மாவில் சேர்த்துடலாம். ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு திணை மாவு அதிகமாக இருக்கிற மாதிரியும் பாகு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம மிக்ஸ் பண்ண கரெக்டாக அந்த அதிரசம் கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்துடும். நீங்கள் மாவில்
வெள்ளைப்பாகையும் மிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு, மாவு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளைப்பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதிரச மாவு ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சூட்டோட சூடாக வெள்ளைப்பாகை சேர்த்துருங்க. இல்லைன்னா வெள்ளைப்பாகு டைட்டாக கெட்டியாகிடும். அதுக்கு நம்மளுக்கு மாவை மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். அப்புறம் பதம் எல்லாமே மாறி போயிடும். அதே அளவுக்கு மாவோட ஈரப்பதம் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம பாகை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். மாவோட ஈரப்பதம் போயிடுச்சுன்னா அதிரசம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த அதிரசத்தோட டெக்ஸ்சர் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாகையுமே மாவில் கொட்டி கிளறிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு டைட் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். மாவு ரெடியாகிக்கிட்டு இருக்கட்டும். இதில் 2 விஷயம் நான் சொல்லணும். ஒன்று நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை நான் நல்ல குவாலிட்டியான நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனால அதை நான் வடிகட்டலை. 2வது பாயிண்ட், அரிசியை கம்பேர் பண்ணும்போது மில்லட்ஸில் நம்மளுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு முறை அதிரசத்தை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கம்ப்ளீட்டாக அந்த வெள்ளைப்பாகை அப்சார்ப் பண்ணி நல்லா இலக்கமாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 ஏலக்காவோட விதையை தட்டி போட்டுக்கோங்க. அதே மாதிரி சிலருக்கு அதிரசம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். அதனால் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுக்கு சேர்க்குறது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் கட்டாயமாக சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் சேர்த்திங்கன்னா அதிரசத்தோட டேஸ்ட்டை இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான், அதிரசம் செய்கிறதுக்கான மாவு தயாராகிடுச்சு. நீங்கள் இதை உடனடியாக கூட நீங்கள் அதிரசம் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாவை போட்டு ஒரு ஓவர் நைட் வச்சுருங்க. அதாவது ஒரு 8 to 12 hours நீங்கள் அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதிரசம் சுட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். நம்ம ஜென்ரலாக அரிசி மாவில் எப்படி அதிரசம் சுடுவோமோ அதே மாதிரி மாவு நல்லா இலக்கமாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக இடிச்சு பாருங்கள். இதை நீங்கள் இப்போவே கூட நான் சொன்ன மாதிரி பொரிச்சு அதிரசம் சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 8 to 12 hours நான் சொன்ன மாதிரி இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிரசம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது சரியாக 12 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவில் திணைக்கு அப்படின்ற இருக்கிற ஒரு அந்த தனித்துவமான அந்த மணத்தோட அதிரசம் மாவு ரொம்ப சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்டாக மாவு ரெடி ஆகிருக்கு. இனிமேல் நம்ம இதில் அதிரசத்தை சுட ஆரம்பிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பரை கடலெண்ணெய் இல்லைன்னா நெய்யால் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் கைகளையும் க்ரீஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நீங்கள் எந்த சைஸில் உங்களுக்கு அதிரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. மாவை எடுத்துக்கிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. மாவு நல்லா ஸ்மூத்தாகணும். அது ஈஸியாகவும் ஸ்மூத்தாகிடும். அதை ஸ்மூத்தாக்கிறதுக்கு நம்ம 2 கையால் உருட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குதுன்னு. இதை இனிமேல் நம்ம நல்லா தட்டிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப தடியாகவும் தட்டக்கூடாது. அது கரெக்டான திக்னஸில் இருந்தால் தான் அது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். இதோ இந்த மாதிரி நான் தட்டி இருக்கிற மாதிரி எல்லா பக்கமுமே ஒரே திக்னஸில் தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இனிமேல் இதை பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம அதிரசத்தை கரெக்டாக பிரியாமல் வருதான்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பிரியாமல் மேலே எலும்பி வந்துருச்சுன்னா நம்ம அதிரசம் மாவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம கண்டிப்பாக இந்த திணை அதிரசத்தை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஹைலேயோ வச்சிங்கன்னா சட்டுன்னு தீஞ்சு போயிடும். அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த அதிரசம் மேலே எலும்பி கொஞ்சம் அந்த பபிள்ஸ் அடங்கின உடனேவே திருப்பி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த சைடை ஒரு 30 to 40 seconds குக் பண்ணுங்கள். அப்புறமா அதிரசத்தை வெளியே எடுத்துருங்க. இல்லைன்னா ஹீட் அதிகமாகி அதிரசம் கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பொன் நிறம், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நீங்கள் அதிரசத்தை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்துருங்க. இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக அதிரசம் சுட்டுக்கிட்டே இருக்கும்போது எண்ணெயிலேருந்து லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிது அப்படின்னாலே நீங்கள் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு அதிரசத்தை பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இல்லைனா அதிரசம் தீயறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான திணை அதிரசம் கிடைக்கும். இப்போது இந்த எண்ணெயை எப்படி வடிகட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் யூஸ்வலாக 2 கரண்டி வச்சுலாம் எண்ணெயை பிழிய மாட்டேன். ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டேன்.
அதனால் நான் சிம்பிளாக என்ன பண்ணுவேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சுட்டு வச்சிருக்கிற அதிரசத்தை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது சுட்ட உடனே எடுத்த அதிரசம் ஒரு தட்டு மேலே வச்சுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸோட பின்புறத்தை வச்சு அழுத்தி விடுங்க. அப்போ தான் இருக்கிற எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் அதை விட்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ பர்ஃபெக்டான திணை அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் அதோட கலர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகும், ப்ரௌன் கலரில் ஆகும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அது டேஸ்ட்டை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. நான் கொடுத்த மாவின் அளவுப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 அதிரசம் வரும். அதிரசம் ஆறுனதுக்கப்புறம் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். எப்போவுமே கிறிஸ்பியாக தான் இருக்கும். இந்த அதிரசத்தை நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.